குரு பார்வை. அந்த குரு பார்வை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்கிறோம். இருந்தாலும் குரு பார்வையில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. குரு பார்க்குறாரு அந்த இடம் சரியாயிடும் அப்படின்னு நிறைய பலன் எடுப்போம் இல்லையா? ஸோ குரு நல்லா இருந்து பார்க்குறாரா அப்படிங்கிறது தெரியணும். பங்கப்பட்டு குரு பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி அவர் அந்த விளிம்பில் போய், அதாவது அந்த ராசிக்குள்ளே என்ட்ரி ஆன ஒரு முதல் 2 பாதம், அதே மாதிரி விளிம்பு கடைசி சந்தி அதாவது ராசி சந்தி, லக்ன சந்தின்னு சொல்லுவோம். அதில் போய் கடைசியாக போய் குரு போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா தன் பலன்களை செய்வதில் தடுமாறுவார். ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக அவர் அந்த பலனை கொடுக்கறதுல கொஞ்சம் தடுமாறுவார். பார்வையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பங்கப்பட்ட பார்வையாக போயிடும். குரு அந்த இடத்துல கரெக்டாக அந்த பார்வை விழுகாது, விளிம்பில் போய் விழுகும் கரெக்டாக அந்த ராசியில். குரு எப்பயுமே அந்த நடுவில் சென்டர் பாயிண்டில் இருந்து பார்த்தாருன்னா கரெக்டாக அந்த ராசிக்குள்ளே விழுகும். ஸோ குரு எப்படி ஒரு ஸ்பெஷலான கிரகம் அப்படின்னா, தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி, ஒரு ஸ்திர ராசி, ஒரு உபயராசியை பார்க்கக்கூடிய தன்மை குருவுக்கு மட்டுமே உண்டு. சரிங்களா? 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அதே மாதிரி குரு 6, 8, 12 பார்த்தாலும் அந்த இடத்த வளர்த்து விட்டுருவார். குரு பார்க்குறாரு 6, 8, 12 பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அது வளர்ந்துடும் அந்த இடம். அப்புறம் கடன், நோய், வழக்கு, அசிங்கம், அவமானம், கண்டம் இதெல்லாம் சேர்ந்தே வர ஆரம்பிக்கிறது. சரியா? குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த சுபத்துவப்படுத்துவார். அந்த இடத்துல இந்த கெடு பலன்களை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இதுதான் குருவோட பார்வை. குரு பங்கப்படுறாரு அப்படின்னா என்ன அமைப்பு? பங்கப்பட்ட குரு நீச்சம் ஆகக்கூடாது. அவருக்கு ஏதாவது ஒரு முறையில் நீச பங்கம் கிடச்சிருக்கணும். ராகு கேதுவோட க்ளோஸாக போய் கிரகணம் ஆயிடக்கூடாது. 5 டிகிரியில் போய் க்ளோஸாக போய் இணைஞ்சிடக்கூடாது. சூரியனுக்கு 5 டிகிரியில் பக்கத்தில் போய் அஸ்தமனம் ஆகிடக்கூடாது. ரொம்ப க்ளோஸாக நெருங்கி போகும்போது அஸ்தமனமாகி ஒரு மாதிரி குரு தன்னுடைய இயல்பு தன்மையை இழந்துருவார். ஸோ சுக்கிரனோட அடுத்து சுக்கிரனோடையும் ரொம்ப க்ளோஸாக போய் ஒரு மாதிரி 2 சுபர்கள் அங்கே போய் இணையும் போது அந்த இடத்தோட மேன்மையை நசிச்சிடுவாங்க அந்த இடத்துல. அப்போ 2 கிரகங்களும் கெடும் அந்த இடத்துல. சரிங்களா? குரு பங்கப்படாத குருவாக இருந்து அந்த பார்வை நல்ல பலன் அளிக்கும் நமக்கு. குரு பார்க்குறாருன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், பலன் தப்பாக வரும். குரு பார்த்துமே ஒரு புண்ணியமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பலன் வந்துகிட்டு இருக்கும். என்ன குரு பார்த்துட்றாரு, எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். குரு பங்கப்பட்டு போய் பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். பகை வீட்டில் போய் பகை பெறாமல் இருக்கணும் குரு. இதெல்லாம் மெயின் கண்டிஷன். இதெல்லாம் தான் குருவோட பார்வைக்கு சிறப்புகளை சேர்க்கும். நட்பு ரீதியில் அவர் இருக்கணும், பங்கப்படாமல் இருக்கணும். நல்ல ஒரு குறைந்தபட்ச நட்பு ரீதியிலாவது குரு இருக்க வேண்டியது